சில பேர் வந்து திருமண வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க, திருமண வாழ்க்கை அமையுது. அப்போ திருமண வாழ்க்கை சொல்லும் போதே நம்ம சொல்கிறோம் சில குறையெல்லாம் இருக்குது, அந்த குறையெல்லாம் நீங்கிக்கிட்டா உங்களோட வாழ்க்கை, வரக்கூடிய வாழ்க்கை, கணவன் மனைவி ஒற்றுமைகளும் சந்தோஷங்கள் நல்லபடியாக இருக்கும், வாழ்க்கை நல்ல வளர்ச்சி அடையலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில பேருக்கு இது போல் சில குறையெல்லாம் இருப்பதனால மேலும் வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு சில குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்பட்டு இரண்டாவது திருமண வாழ்க்கை அமையக்கூடிய நிலைகளும், அந்த இரண்டாவது திருமண வாழ்க்கை சந்தோஷம் இல்லாத ஒரு குறைகள் என்பது இந்த தோஷ குறைபாடால் வரும் நம்ம சொல்கிறோம். அப்போ சில பேர் என்ன செய்கிறாங்க, நம்ம காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணுறோம், வாழ்க்கை சந்தோஷமாக தான் இருக்குது, ஏன் அவங்க இது போல் சொல்கிறாங்க, சரி இவங்க சரி எனக்கு வேணாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அதே ஒரு 2-3 வருடங்கள் கழித்த பிறகு போக போக குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள், கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள், இதனால் 2 பேருக்குமே பிரிவினை ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ திரும்பி நம்மக்கிட்ட வராங்க. அப்போ வந்து கிரகநிலை வந்து வலுவடைஞ்சிரும், வலுவடைஞ்சு இது போல் ஒரு சில பாதிப்பு வந்து அவங்களுக்கு வந்து நெருங்கின பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் சொன்னதை வந்து அன்றைக்கி நான் கேட்கல, இருந்தாலும் காதலிச்சு திருமணம் பண்ணோம், வீட்டில் நல்லபடியாக தான் சந்தோஷமாக இருந்தோம், எதனால் இது போல் பிரச்சனைன்னு தெரியல, நாங்கள் 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அவங்க ஒரு பக்கம் இருக்காங்க, நான் ஒரு பக்கம் வாழ்க்கையில் இருக்கும், ஒரு சந்தோஷமே இல்லாமல் இருக்குது. அப்போ நம்ம சொல்கிறோம், இது போல் நம்ம முன்னே சொன்னோம்லம்மா, இதுக்கு முன்னே சொன்ன அந்த குறையெல்லாம் நீக்கி இருந்தால் வாழ்க்கை இப்போ சந்தோஷமாக இருக்கலாமே அப்படின்னு சொல்கிறோம். சரிங்க இப்போ ஏதாச்சும் இதுக்கான வழியை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ 2 பேருக்கும் பார்த்து சில ஆலய வழிபாடுகளை சொல்லும்போது மேலும் இறைவனோட அனுகிரகத்தால் சேர்ந்து வாழுறாங்க. சில பேருக்கு அந்த அனுகிரகங்கள் வந்து சரியான முறையில் கிடைக்காத காரணத்தால் பிரிவினைகள் ஏற்பட்டுருது. அப்போ அவங்க அந்த காலகட்டத்தில் வருத்தப்படுறாங்க. வருத்தப்பட்டு நம்மகிட்ட சொல்லும்போது அவங்களுக்கான ஒரு உதவி என்பதை செய்ய முடியல. அப்போ சில பேர் ஃபஸ்ட்டு நம்பிக்கை இருக்க மாட்டேங்குது, ஆனால் வாழ்க்கையில் அப்போ நாங்களும் ஒன்றும் சொல்ல மாட்டோம், சரி நம்பிக்கையில் இல்லையே சரி விட்டலான்னு விட்டுருவோம். ஆனால் 2 வருடங்கள் 3 வருடங்கள் கழித்த பின்பு அவங்களோட வாழ்க்கையில் அந்த இறைவன் சொல்லப்பட்ட அந்த பலன்கள் நடக்கிறப்ப தான் அவங்களுக்கு அந்த வாழ்க்கையை உணர்றாங்க. கடவுள் சொல்லப்பட்டது, அந்த சுவடியில் சொல்லப்பட்ட பலன் எல்லாமே தன்னுடைய வாழ்க்கையில் நடக்குதுன்னு அன்னைக்கு தான் நம்ம கொடுக்குறோம். அதுக்கு தான் ஒரு ரெக்கார்டிங் நம்ம கொடுத்துருவோம். அந்த ரெக்கார்டிங் கேட்கும்போது அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன நம்ம இந்த மகரிஷி சொன்னாங்களோ அது அப்படியே நடக்கும். அப்போ நடக்கும்போது தான் அதில் அவங்களுக்கு இதில் மேலும் நல்ல ஒரு ஆர்வங்கள் ஏற்பட்டு இந்த ஜோதிடத்தை மேலும் அவங்க வந்து நேரடியாக வந்து தேடி வந்து பார்க்கக்கூடிய ஒரு யோகங்கள் என்பது உருவாகுது.